தேர்தல் அரசியல் கிட்டத்தட்ட நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. இது தேர்தல் நேரத்தில் திசை திருப்பக்கூடிய யுக்தி அப்படின்னு அதிமுக தரப்பு விமர்சனம் வருது. நிறைவேற்றவே முடியாத யுக்திகள் கூட. எடப்பாடியில் தொடங்கி அதிமுகவின் பிரதிநிதியாக இன்றைக்கு பேசுகிற சசிரேகா வரையில் இவ்வளவு உச்சகட்ட பிரஷர்ல நீங்க எல்லாம் கத்துறீங்கன்னா எங்க ஆட்சியும் கருத்து வைக்கிறாங்க. அவங்க கத்தல கருத்து வைக்கிறாங்க. அவங்க சார் கருத்து அப்படிங்கிறது எப்படின்னா தேவப்பிரியன் பிரசன்னாவுக்கு மேல போய் பேசுறீங்களேன்னு ஒரு விஷயம் சொல்றப்ப இருக்குல்ல. They want to shut your mouth. It means மக்கள் பார்க்கறாங்க எது உண்மை. நான் ஃபேக்ட்டை கரெக்ட் பண்ணாத மக்கள் தெரியும். என்ன பத்தின விமர்சனம் நான் பதில் சொல்லிக்கிறேன். நீங்க கருத்துக்கு வாங்க. நான் உங்களை பத்தின விமர்சனத்துக்கே நான் பேசல. ஐ எம் சேயிங் த எக்ஸாம்பிள். நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த வேலை சரியா இருக்குன்னா ஐயையோ இந்த வேலை சரியா இருக்கிறேன்னு சூனிய வைக்கிற வேலையை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு நகைப்பாக தான் இருக்கு. அதனால சசிரேகா ரொம்ப ஆர்வமாக கத்தட்டும், இன்னும் சத்தமா அது இல்லை இது இல்லைன்னு பேசட்டும். குறிப்பாக எங்கள் துணை முதலமைச்சரை பற்றிலாம் பேசினார், எங்கள் முதலமைச்சரை பற்றி பேசினார். ஆனால் சசிரேகா அவர்கள் வாழும் சாட்சி. எடப்பாடி எப்படி இருந்தார், எஸ்பி வேலுமணி சாக்கடை மந்திரியா எப்படி இருந்தார், நம்ம முச்சந்தி ஜெயக்குமார் அன்றைக்கு இருந்த அமைச்சர் எப்படி இருந்தாருன்னு என்னை விட ரொம்ப தெளிவாக பட்டியல் போட்டவங்க தான் அவங்க. வாழும் சாட்சி அந்த ஆட்சிக்கான அமைச்சர்களை பற்றி நான் அதுக்குள்ளாரெல்லாம் போக வரல. நீங்க ஒரு கேள்வி நீங்க ஒரு கேள்வி நீங்க சொல்லும்போது ஒரு குறுக்கிடல அவர் முழுமையா கருத்து பேர்கள் எல்லாம் இவர் என்ன இவர் அடைமொழி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இல்ல பதில் இல்லன்னு நல்லா தெரியுதுல. நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க, அவர் முழுமையா கேட்டாரு. அடுத்த சுட்டுக்கு வரும்போது நீங்க மாற்று கருத்து முன்வைங்க. செயலாக்கத்துறை பத்தி மட்டும் பேச சொல்லுங்க. நீங்க பேசுறப்ப இல்ல அவர் என்ன பேசணும் சசிரேகா முடிவு பண்ண முடியாது. அவருக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு. நீங்க கருத்து முழுமையா சொல்லுங்க. நான் ரொம்ப அமைதியா கண்ணியமா இருந்தேன். நீங்க அது வேணும் அப்படின்னா அந்த வீடியோவை நான் போட்டு காட்டுறேன். ஏன்னா அன்னைக்கு கருத்துக்கு வந்திருக்கேன். நான் சொல்லல, நான் அதை கரெக்ட் பண்ணிட்டேன். நீங்க கருத்து இவங்க எல்லாரும் ஒரு விஷயம் சொல்றாங்க, இப்ப ஏன் தேர்தலுக்காக இது அப்படின்னு சொல்றாங்க. இது முதல்ல தவறான ஒரு விஷயம். அப்படி கேட்டா 4.25 வருஷம் சிலுவம்பாளையத்துல தூங்கிக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி பஸ் ஏறி இப்ப எதுக்கு தெரு தெருவா போய் பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னு என்னால கேட்க முடியல. கண்ணியமான வார்த்தை இல்ல உங்ககிட்ட நல்ல வார்த்தை நிறைய இருக்கும். அந்த மாதிரி வார்த்தையில எதிர்பார்க்கிறேன். இது அனுமதிக்க முடியாது சார். என்னை நீங்க அனுமதிக்க வேண்டாம். எடப்பாடி பழனிசாமியை நாளைக்கு நீங்க மைக் நீட்டுறப்ப கேளுங்க, எப்படி அரசு அதிகாரிகளையும் கட்சிக்காரங்களும் போய் வீடு வீடா பிச்சை எடுக்கிறாங்க நீங்க எப்படி பேசலாம்னு கேட்டுட்டு பிரசன்னா கிட்ட கேளுங்க. எடப்பாடி பேசின வார்த்தையை தான் நான் சொல்றேன், நானா கேட்கல. அவர் போய் அமித்ஷா வீட்டுல பிச்சை எடுத்ததை சொல்லல, ஆளுநர் மாளிகையில பிச்சை எடுத்ததை சொல்லல. மக்களை பார்த்து அரசு அதிகாரிகளை எடப்பாடி EPS not from my note. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அரசு அதிகாரிகள் வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறாங்கன்னு. இந்த வார்த்தை சரியா? ஒரு முன்னாள் முதலமைச்சர் இப்படி அரசு ஊழியர்களை பார்த்து பேச முடியுமா? ஒரு தவறான தகவல் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கருத்துக்கு வந்துடலாம் தலைப்புக்கு வந்து. ரெண்டாவது, இது இன்னைக்கு தான் தொடங்கப்பட்டுச்சா? அப்படிலாம் இல்லை. தேர்தல் வாக்குறுதியிலேயே எங்களுடைய தலைவர் சொன்னார், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நான் அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னு. அந்த திட்டம் தொடங்கணும் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே 2021 உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி 100 நாட்களில் மனுக்களுக்கு தீர்வு பெறப்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டு 4,57,645 மனுக்கள் பெறப்பட்டு 4,12,000 மனுக்களுக்கு அந்த 100 நாட்களில் உடனடியாக தீர்வு காணப்பட்டது. அந்த தீர்வு காணப்பட்ட துறைக்கு மரியாதைக்குரிய ஷில்பா அவர்கள் IAS அவர்களை தலைமை வகித்து அந்த பொறுப்பை எடுத்தார். 2021 நவம்பர்ல அந்த பீரியட் முடிஞ்ச உடனே அடுத்த கட்டமா இன்னொரு பயஸ், செகண்ட் பயஸ், முதல்வரின் முகவரி அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னும் ஜெட் வேகத்தில் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு 2021 நவம்பர் மாதம் ஒருங்கிணைந்த உதவி மையத்தை கொண்டு வந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து தொடங்கி 1,05,00,000 மனுக்கள் பெறப்பட்டது. 1,05,00,000 மனுக்கள். அந்த 1,05,00,000 மனுக்கள்ல 1,112 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பயஸ் 2023 பிப்ரவரி மாதம் இந்த 2 உங்கள் தொகுதியில் முதல்வரின் முகவரி சரியா போயிருக்கான்னு கள ஆய்வில் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி 2023 பிப்ரவரி மாதம் முதலமைச்சர் 4 தொகுதிகளை ஒருங்கிணைத்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எல்லாவற்றையும் வைத்து எல்லாத்தையும் செஞ்சார். கடைசியா இந்த அரசின் திட்டம் மக்கள்கிட்ட போகுது அப்படிங்கிற அந்த உத்வேகத்துல 2024 மக்களோடு முதல்வர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணார். இது முதல் பயஸ், 2வது பயஸ், 3வது பயஸ், 3 கட்டங்களையும் தவறவிட்டவர்கள். இந்த இடத்துல தான் முதலமைச்சர் என்ன பண்றார், இத்தனை நாட்கள்
இத்தனை நாட்கள் மக்கள் அரசு அலுவலர்களுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப அரசு மக்களை தேடி போகிறது. அரசு அவருடைய கோரிக்கைகளை அவர்கள் வீட்டிலிருந்தே செயல்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய ஓபன் கவர்மெண்ட், டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். மக்களை தேடி அரசு போறதுல பிரச்சனை இல்லை. மக்களை தேடி ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு அரசியல் நோக்கத்தோட அந்த பேரை காயின் பண்றது தான் விமர்சனமா முன்வைக்கிறாங்க சசிரேகா. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் தானே இப்ப முதலமைச்சர் தானே ஸ்டாலின். அதுக்கு முதல்வர்னு வச்சிடலாமே, அதுல ஒன்றும் தவறு கிடையாது. நாங்க தொடர்ச்சியா சொல்றோம்ல, இப்ப பேர் தான் உங்களுக்கு பிரச்சனைனா நான் பேரினுடைய பட்டியல் அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு நெருக்கத்துல ஸ்டாலின் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல மக்கள்கிட்ட ரொம்ப வேகமா கொண்டு போக அரசு இயந்திரத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு நகைப்பா இருக்குங்க. ஸ்டாலின்ங்கிற பிராண்டை நாங்க இப்பதான் கொண்டு போய் சேர்க்கணுமா? கிட்டத்தட்ட 60 வருஷம் அரசியல் வாழ்க்கையில முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின்ங்கிறது எங்க கட்சியோட பிராண்ட் இல்ல. கடந்த காலங்களில் இப்ப உங்களுடன் முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின் வருவதற்கான காரணம் என்ன? இப்ப ஏன் இந்த காயின் மாறுதுன்னு கேக்குறாங்க. இல்ல, காயின்லாம் மாறல சார். நான் தான் பட்டியலிடுறேன்ல, உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு மக்களுடன் ஸ்டாலின் வந்து நிக்குது. ஸ்டாலின் இஸ் அவர் பிராண்ட். ஸ்டாலின் இஸ் அவர் முத்துவேல் கருணாநிதி. ஸ்டாலின் இஸ் அவர் என்டையர் திராவிடியன் பிராண்ட் சார். இதுல யாரு புதுசா நாங்க எடப்பாடியான்னு கூவத்தூர்ல வந்து பிராண்ட் வாங்கிக்கிறதுக்கு இல்ல. ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதாவது அரசு இந்த மாதிரி வெவ்வேறு பேர்கள்ல மக்களுக்கான திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கு நீங்க நிறைய திட்டங்களை அறிவிக்கிறீங்க. அது ஒரு பீரியாடிக்கா இருக்கு. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு முக்கியமான ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணார். டேஷ்போர்ட் மானிட்டர் பண்ணுறது, டெய்லி என்னுடைய இவ்வளோ மனுக்கள் வருது, எப்படி திட்டங்கள் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆஃபீஸில் இந்த டேஷ்போர்ட் இருக்கும், அதனுடைய செயல்பாடு எல்லா துறையுடைய செயல்பாடும் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு பீரியாடிக்காக ஏன் வருது அப்படின்னா மெக்கானிசம் ப்ராப்பராக இல்லை, அது அங்கங்கே தடைப்பட்டு நிற்குது. அதன் காரணமாக பீரியாடிக்காக இன்டர்வென்ட் பண்ண வேண்டியதாக தேவை இருக்குது. ஸோ அப்போ நடைமுறையில் பல விஷயங்கள தடைகள் இருக்குது, அதை சரிப்படுத்த முடியல. ஸோ அப்பப்போ பீரியாடிக்காக அந்த மாதிரி திட்டங்களை அறிவிக்க வேண்டிய நிர்பந்தம் இப்போ இருக்குன்றாங்க. அப்படி இல்லை சார். நான் தான் சொல்றேன்ல, ஒவ்வொரு திட்டங்கள் தொடங்குற ஃபர்ஸ்ட் திட்டம் தொடங்குறப்ப வெறும் 4,57,000 மனு தான் வந்துச்சு. 2வது ஃபேஸ்ல 1 கோடியே கிட்டத்தட்ட 5 லட்சம் மனு வருது. 3வது ஃபேஸ்ல கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல மனுக்கள் வருது. அப்ப மனுக்களை மக்கள் நம்பி கொடுக்கறாங்க அப்படின்னா இந்த அரசு தீர்வு கொடுக்குதுன்னு தானே அர்த்தம். நம்பி கொடுக்கறாங்கன்னா தீர்வு கிடைக்கலன்றதால மீண்டும் மீண்டும் எண்ணிக்கை அதிகரிச்சு கிடையாது, எண்ணிக்கை கூடுது. நீங்கள் ஒரு திட்டத்தை அறிவிச்சுக்கிட்டு நாங்க எடப்பாடி மாதிரி போய் தூங்கல. எல்லா திட்டங்கள் 2வது அதுல அவங்க சொன்னாங்க வருவாய்த்துறையின் கீழ் தான் இது செயல்படுதுன்னு. நீங்க முதலமைச்சரும் மாண்புக்குரிய துணை முதலமைச்சர் அவர்களும் மாவட்டம் தோறும் சிறப்பு திட்ட செயலாக்கத்திற்கு எப்படி செயல்படுகிறாருங்கிறத குறைந்தபட்ச பத்திரிகை படிக்கிற பழக்கம் முடிஞ்சா தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு முதலமைச்சர் இங்கிருந்து அவர் சிதம்பரம் கிளம்புறதுக்கு முதல் நாள் வரைக்கும் துறை ரீதியாக ஒரு துறை எடுத்தாருன்னா கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஆய்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அது பத்திரிகை படிச்சா தெரிஞ்சிருக்கும். இப்ப நாம கேட்கறது ஒண்ணுதான். இப்ப இவங்க சொல்றாங்க நாங்க அம்மா திட்டம்னு ஒண்ணு தொடங்கணும், அது ஒரு வருவாய்த்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில வந்துச்சு, அதுல வருவாய்த்துறை செய்ய வேண்டியதை ஏன் இத்தனை பேர் செய்யறாங்க அப்படின்னு கேட்டார். நான் ஒரு சிம்பிள் குவெஸ்டின் கேட்கிறேன். நீங்க கொடுத்த உங்க திட்டத்துக்கும் மக்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்துக்குமான வேறுபாடு என்பது மலைக்கும் மடுவுக்குமானது. நீங்க கொடுக்கிறது வெறும் வருவாய்த்துறை. இது வருவாய்த்துறை மட்டுமல்ல, வருவாய்த்துறை, நிதி, நிர்வாகம், நகராட்சி, ஊரக வளர்ச்சி, மீன் வளர்ச்சித்துறை, ஆதி திராவிட நலத்துறை, பழங்குடியினத்துறை, அதை போலவே இன்னும் எத்தனை பால்வளத்துறை, இப்படி எல்லா துறைகளும் சேர்ந்து நகர்ப்பகுதிகளில் 43, ஊரக பகுதிகளில் 46 துறைகளும் சேர்ந்து இந்த முகாமை நடத்துகிறார்கள். ஏறக்குறைய முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல 20,000 பேருக்கு ஒரு முகாம் நடத்துறோம். இப்ப 10,000 பேருக்கு ஒரு முகாம் நடத்துறோம். இதில் ஏறக்குறைய 82 துறையை சார்ந்தவர்கள் களத்துல சந்திக்கிறாங்க மக்களை. 82 துறை சார்ந்தவர்கள். இன்னைக்கு முதலமைச்சர் மனுக்கள் பெறப்பட்ட 2 மணி நேரத்தில் தீர்வு கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் எப்படின்னா நீங்க இந்த ஒரு எவாலுவேஷன் இருக்குல்ல சார், மக்களை தேடி ஒரு அரசு போகிறது, மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இல்லந்தோறும் இந்த விஷயங்களை ஏன் ஒரு அரசு செய்யுது அப்படின்னா இது இன்னைக்கு இல்லை. நான் மக்களை தேடி மருத்துவம்ங்கிறது இல்லம் தேடி மருத்துவமா தான் இருந்துச்சு. மக்கள் மருத்துவமனைக்கு போயிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துல நீண்ட நோய்களுக்கான வர முடியாதவன வீடு தேடி ஒரு அரசாங்கம் போய் சந்திக்குது சார். இந்த சாதனையில ஐநா சபை பாராட்டுது. அதை போலவே இல்லம் தேடி கல்வின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தான். முதல்ல ஸ்கூலுக்கு நீதான் வரணும். இன்னைக்கு நான் 2 பேரும் பேச வேண்டியிருக்கு. முதல் சுற்று கருத்து